மலை வழித்தடத்தின் பார்வையாளர்களே, அன்பான பார்வையாளர்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்று மாலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காணொலி போட்டிருந்தோம். அதில் நாங்கள் சாப்பிட்ட பழம் மிகவும் வந்து இது எங்களுக்கு பிடிச்சிருந்த மனசுக்கு பிடிச்சதுனால மீண்டும் ஒரு பழம் சாப்பிட்லான்ட்டு மதியமே எடுத்து வச்சிட்டோம் 4 மணிக்கெலாம். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாங்கள் ஓய்வுலாம் எடுத்துகிட்டு தூங்குற நேரத்தில் இதை சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து இப்போ நாங்கள் வெட்ட போகிற பழத்தை வெட்டுறோம். பாருங்கள், சாப்பிடுன்னு பாருங்கள். இந்தமாரி வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா பழம் வந்து செடியிலேயே பழுத்து சாப்பிட்ற மாரி பாருங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த அமிர்தம்னாங்களே, அந்த அமிர்தம் தான் இப்படி சாப்பிடும்போது தான் அமிர்தம் தெரியும். அதுவும் காசு கொடுக்காம இப்போ செடியில் பறித்து சாப்பிட்றது மிகப்பெரிய இன்பம், பேரின்பம். வாங்க வெட்டலாம், வாங்க போட்டுடலாமா? அவனை போட்டுடலாமா? உயர்த்துட்டு பாருங்கள், கனிஞ்சி போய் கிடையாது பழம். செம்மையாக இருக்குது அந்த பழம். சரியான பழம் தான். கடையில் கூட அது கிடைக்காது, இந்த அளவுக்கு பழுப்பு. இந்த பழம் பாருங்களேன், வெட்டும் போதே நாக்கு அப்படியே எச்ச ஊறுது. அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து அவ்வளோ சாறு நம்ம நீரை வந்து உள்வாங்கி வச்சுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 70-80 விழுக்காடு நீர் தான், அதில் வந்து சாறு தான் இருக்குது. இந்த சாறு அவ்வளோ சுவையாக இருக்குங்க. நான் என்ன டெக்னிக்கில் பார்த்தீங்களா, ஒரு மாட்டுக்கறி எப்படி வெட்டுவாங்கன்னா அந்த மாடோட தோல்லையே வச்சு வெட்டுவாங்க, தரப்படாமல். அதேமாரி நாங்கள் இந்த பழத்தோட இதுவே வச்சு வெட்டுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது கனிஞ்ச பழம், ஆனால் இந்த இடம் சுவையாக தான் இருக்கும். பாருங்கள், செம்மையாக. இந்த பழத்தில் இன்னொரு பார்த்தீங்கன்னா இது வந்து உயிரோட்டமான வந்த பகுதி. இதில் வந்து இப்போ ஒயின் மாரி இருக்கும் ஜூஸ். இது சாப்பிட்டா ஒயின் எப்படி சாப்பிட்ற அந்த மாரி இருக்கும். அப்பா செம்ம. நான் நண்பருக்கு கொடுக்க சுவைச்சு வரேன். இப்போ வந்து பழத்தை வந்து நீட்டாக போட்டுருவோம்னா இல்லை, இது இன்னும் 2-3 விதமாக வெட்டுவோம். இது ஒரு பகுதி, இந்த பகுதியை நீட்டாக போடுவோம். அப்படியே சாப்பிடலாம். என் நண்பருக்கு இந்தாங்க நீங்கள் சாப்பிடுங்க. பிடிங்க. எப்படி இருக்குது படம்? வேறு லெவலு படம், அருமையாக இருக்கு. நல்ல ருசி, ரொம்ப நல்லா இனிப்பாக இருக்கு. ஐயோ, செடியிலே பழுத்த பழம் இல்லை, இப்படி சாப்பிட்றதுக்கு மிக வந்து குட்டு வைக்கணும். வேற மாதிரி இது. இது தாங்க வாழ்கிறோம். என்ன வேறு ஒன்றுமே இல்லை. வாழ்க்கை தத்துவம் 3 தான். அதில் ஒரே தத்துவம் உணவு. அதுதான். இன்னும் 2 தத்துவத்தில் வாய்ப்பு வரும்போது சொல்கிறேன், அது என்ன தத்துவன்றது அதை சொல்கிறேன். உணவு தான். இந்த உணவை படிச்சு தான் நம்ம சாப்பிட்றதுக்கு இப்போ உருவாக்கி விட்ருக்காங்க. நம்ம இதை தெரியாமல் இதுக்கு போராடிக்குன்னு அல்லோல் பட்டுக்குன்னு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்த பிறகு உணவு ரெடியாகலை, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி உணவு உருவாயிடுச்சு. இதை நிம்மதியாக சாப்பிட்டு வாழ்கிறது தாங்க வாழ்க்கை. அதுக்கு தேவையான கொஞ்சம் பொருளாதாரம்
நிம்மதி. இதுக்காக தான் வாழ்கிறோம். நன்றி, வணக்கம்.